உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மாந்திரிகம், பேய். அந்த மாந்திரிகம்னா என்ன, பேய்னா என்ன? பிளாக் மேஜிக் இருக்கு, ஒயிட் மேஜிக் இருக்கு. நல்லது கெட்டது, பில்லி சூனியம் ஏவல் மந்திரம் தான், இதெல்லாமே வந்து பிளாக் மேஜிக்கில் செய்யணும். பூட்டி வச்ச வீடு, ஒரு பங்களா வீடு ரொம்ப நாளாக மூடி வச்சுருக்காங்க, ஒரு கம்பெனி குடோனு, இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, இந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா ஆத்மாக்களும் உலவாகும். நார்மலாக ஒரு ஆத்மான்ற பார்த்திங்கன்னா ஒரு உடம்புல ஒரு பிஹேவியரே டோட்டலாக 100% சேஞ்ச் இருக்கும். பகலில் சாப்பிட மாட்டாங்க, நைட்டில் மட்டும் சாப்பிடுவாங்க. நான்வெஜ்ஜே சாப்பிடாதவன் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிப்பான். ட்ரிங்க்ஸே பண்ண தெரியாதவன் ட்ரிங்க்ஸு பண்ண ஆரம்பிப்பான். அதை ஒன்று டிஸ்டர்ப் பண்ணல, நம்ம தான் அதை டிஸ்டர்ப் பண்ணணும். இவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் சரி, கம்பெனியாக இருந்தாலும் சரி, பூட்டின வீடாக இருந்தாலும் சரி, அதிகபட்சம் 2 நாளுக்கு மேலே 48 ஹவர்ஸுக்கு மேலே வீடு இருட்டாக வைக்கக்கூடாது. வீடாக இருட்டாக இருந்தால் சில ஆத்மாக்கள் அந்த இடத்துல உளவாடி இருந்ததுன்னா, சுற்றிக்கிட்டு இருந்ததுன்னா கம்பல்சரி வீட்டுள்ள வரும். இந்த செய்வனை மெரிச்சதுனால இடுப்புக்கு கீழே எதுவுமே செயல்படல. இத்தனைக்கும் அந்த அம்மாவுக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 35 40 தான் இருக்கும். உணர்ச்சியும் இல்லை, ஃபிசிக்கலாகவும் உணர்ச்சி இல்லை, காலை பூச்சி கீழாலும் உணர்ச்சி இல்லை. ஆனால் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டாங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்கு தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில நிறைய பேருக்கு மாந்திரிகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இப்போ தெரிய வருது. அது மட்டும் இல்லாம மாந்திரிகத்தை பத்தி தேடல்களுமே நிறைய வந்துகிட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு காவாங்கரை மாலிக் பாய் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம். அவர்கிட்ட நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, மாந்திரிகம், பேய் இது ரெண்டும் ஒரே விஷயம் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த மாந்திரிகம்னா என்ன, பேய்னா என்ன சார்? அதை ஃபர்ஸ்ட் தெளிவா. சீரியஸாகவே நீங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் என்கிட்ட இந்த கேள்வி கேட்டதில்லை. என்ன மாந்திரிகம் என்ன, தாந்திரிகம் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. தவிர மாந்திரிகம்னா என்ன, பேயினா என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி பேயின்றது வந்து அது மற்றவங்க பீப்புள் சொல்கிற வேர்டு. எனக்கு பொறுத்தவரையும் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஆத்மான்னு சொல்லுவாங்க. இப்போது மாந்திரிகம்ன்றது பார்த்திங்கன்னா பிளாக் மேஜிக் இருக்குது, ஒயிட் மேஜிக் இருக்குது. நல்லது கெட்டது, சரிங்களா? ஒயிட் மேஜிக்ன்றது ஒருத்தனை வாழ வைக்கிறதுக்காகவும், ஒருத்தனை மேலே தூக்கி விடுறதுக்காகவும், பெரியவங்களை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் பயன்படுத்துறது தான் ஒயிட் மேஜிக்கு. பிளாக் மேஜிக்கு ஒருத்தனை கை கால் விழ வைக்கிறது, படுக்க வைக்கிறது, அவனை கெடுக்க வைக்கிறது, கோடீஸ்வரன் ஆகணும், பிச்சைக்காரன் ஆக்குறது, இல்லாதப்பட்டவன் ஆக்குறவங்களுக்கு இதான சொல்லலையா, பில்லி சூனியம் ஏவல் மந்திரம் தான், இதெல்லாமே வந்து பிளாக் மேஜிக்கில் செய்கிறோம். பட் இந்த பேய் உங்களோட வேணும்னு சொன்னால், பேய் அப்படின்றது வந்து ஆத்மான்றது பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வேறு. ஏன்னா ஆத்மான்றது பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் வந்து ஒரு மனுஷனை வந்து ஆத்மா தேடி வந்து பிடிக்காது. என்றைக்குமே நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு பேய் பிடிச்சிச்சு, பேய் பிடிச்சி. என்றைக்குமே ஒரு ஆத்மா வந்து ஒரு மனுஷனை வந்து தேடி போய் வீட்டில் தூங்கிட்டு பெட்ரூமில் இருக்கிறவனை வந்து பிடிக்காது, சரிங்களா? ஆத்மா இருக்கிற இடத்துக்கு தான் வந்து நம்ம ஆளுங்க போய் தேவையில்லாமல் ஏற்றுக்கிறது, புரியுதுங்களா? இப்போ ஒரு நாய் வந்து ஒரு மனுஷனை தேடி வருமா, இல்லை நாய் இருக்கிற இடத்துல மனுஷன் போவானா? நாய் இருக்கிற இடத்துல தான் மனுஷன் போவான். அப்போ போகிற இடத்துல அது என்ன பண்ணும், அதோட இடத்துல நம்ம போனால் கடிக்கும். அதே தான் வந்து ஆத்மாவும். அது இடத்துக்கு நம்ம போய் தான் தேவையில்லாமல் வினையாக வாங்கிக்கிறது. சொந்த காசில் சூனி வச்சுக்கிறேன்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வச்சுக்கிறது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலியை பூட்டி வச்சு என்ன சொல்கிறது, பூட்டி வச்ச வீடு, ஒரு காலி ஒரு பங்களா வீடு ரொம்ப நாளாக மூடி வச்சுருக்காங்க, ஒரு கம்பெனி குடோனு, இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, இந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா ஆத்மாக்களும் உலவாகும். ஆத்மாலே பார்த்திங்கன்னா இயற்கையாக இருந்து ஆண்டு அனுபவித்து இறந்து போன ஆத்மா உலவாகுது. அதோட ஆயுசு முடிஞ்சிருச்சு, அது பதில் சொல்லப்படும். இந்த என்ன சொல்கிறது, துர்மரணம்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் சாவுறது, சூசைட் பண்ணி சாவுறது, விஷம் குடிச்சு சாவுறது, அவங்கள அழிச்சிக்கிறது, அவங்கள தண்டிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஏஜுக்குள்ளே அவங்களோட டைம் முடியல, அப்போ அதெல்லாம் பண்ண வளர்த்திக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் வந்து அவங்களோட ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக இன்னொருத்தன் உடம்புல விடுறது கம்பல்சரி ஏறும். அந்த ஆத்மா கூட பார்த்திங்கன்னா எல்லா உடம்புக்கும் ஏறுமான்னு கேட்டால் ஏறாது. எப்படி நிறைய பேர் டவுட் இருக்குது, அதுன்னு அவங்க மட்டும் பேய் பிடிக்கும், எனக்கு பேய் பிடிக்கலையா, நானும் அதே மனுஷன் தானே, அதே ரத்தம் தானேன்றது. மாந்திரிகத்துலேயும் சரி ஆத்மாலையும் சரி சில மனிதனை தான் பண்ண முடியும், சில மனிதன் கிட்ட நெருங்க கூட முடியாது. அந்த மாதிரி ராசி, அந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்காங்க, புரியுதுங்களா? பலவீனமான உடம்பு, பலவீனமான ரத்தம், புரியுதுங்களா? ஒரு இருட்டை பார்த்தா கூட அம்மா அப்படின்னு தூக்கி போடும் சில பேருக்கு. அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு விழுந்துருவாங்க ஆத்மாவில். ரொம்ப போல்டாக எது வந்தாலும் பார்த்துக்கலாம் எமண்டா அப்படின்றவங்ககிட்டலாம் வந்து ஒன்றுமே அசராது. ஸோ இது கேரக்டராகவும் அவங்க போல்டாக இருக்கணும்,
அவங்களோட ஃபிசிக்கலாகவும் போல்டாக இருக்கணும், ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாதகமும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ அவங்களுக்கு ஆத்மாவும் சரி, மாந்திரிகமும் சரி, பில்லி சீனும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஆத்மானா என்ன, மாந்திரிகனா என்னன்னு சொன்னாங்க. இப்போ ஆவியை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒருத்தருக்கு ஆவி பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மள மாதிரி தான் அவங்களும் ஒருத்தவங்களா இருப்பாங்க. பட் ஆனா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ல தான் வந்து தெரியும், அவங்களுடைய செயல்பாடுகள்ல இது ஒரு விஷயங்கள் பண்ணா இவங்களுக்கு ஆவி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு ஆவி? நார்மலாக ஒரு ஆத்மான்றது பார்த்தீங்கன்னா ஒரு உடம்புல ஒரு ஆத்மான்றது ஊடு வந்துருச்சுன்னா, உடம்புல ஏறிச்சுனாலே பார்த்தீங்கன்னா அவரது பிஹேவியரே டோட்டலாக 100% சேஞ்ச் இருக்கும். அவங்க நடையிலேருந்து, உடையிலேருந்து, சாப்பாடுலேருந்து, அவங்க உடுத்துகிற துணியிலேருந்து, அவங்க பேசுகிற பேச்சுலேருந்து, அவங்க நடந்துகிற விதத்துலேருந்து. சில பேர் பார்த்தீங்கன்னா பகலில் தூங்கிட்டே இருப்பாங்க, நைட்டில் தூங்கவே மாட்டாங்க. பகலில் சாப்பிட மாட்டாங்க, நைட்டில் மட்டும் சாப்பிடுவாங்க. நான்வெஜ்ஜே சாப்பிடாதவன் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிப்பான். ட்ரிங்க்ஸே பண்ண தெரியாதவன் ட்ரிங்க்ஸும் பண்ண ஆரம்பிப்பான். பெற்றவங்களை பார்த்தாலும் சரி, கூட இருக்கவங்களை பார்த்தாலே சேர்ந்து எரிச்சலாக இருக்கும். ஏன்னா அது அவன் உடம்பே கிடையாது, அவனோட பிஹேவியரே கிடையாது. அதுலேயே நீங்கள் ஈஸியாக காமன் ஆளுங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த தொழிலில் இருக்கோம், இந்த வேலையில் இருக்கோம், நம்ம ஒரு ஆன்மீக பயணத்தில் இருக்கோம், நம்ம ஈஸியாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாம். ஆனால் சராசரி ஒரு பீப்புள் அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம புள்ள இல்லை அப்படின்னாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலே எங்களை மாதிரி ஆளுங்கிட்டயோ, இல்லை இந்துஸ் ஆளுங்கிட்டயோ, இல்லை இஸ்லாத் ஆளுங்கிட்டயோ ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. சின்னதாக இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன்னா பெருசாக வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பா. ஆவிகளை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. நம்ம படத்துல பார்க்கறதா இருக்கட்டும், நம்ம காது பட கேட்கறதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் எப்படின்னா ஆவி அப்படிங்கிறது வந்து நல்லதே பண்ணாது. ஆவி பிடிச்சாலே அவங்கள சுத்தியா இருக்கட்டும், அவங்களோட குடும்பத்துடைய நண்பர்களுக்கா இருக்கட்டும், ஒரு வகையான கெட்டதை மட்டும்தான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டிருப்போம். ஆனா உண்மையாவே ஆவிகள் நல்ல விஷயங்களும் பண்ணுமா சார்? நல்லா கேட்டீங்க, வித்தியாசமாக தான் கேட்குறீங்க. ஆக்சுவலி வந்து இதில் ஆவின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஆத்மான்றது வந்து நல்லது கெட்டதுன்றது ஒன்று கிடையாதுமா. திருப்பியும் இதை நான் மக்களுக்கு சொல்ல வரேன். நிறைய பேர் சொல்கிறாங்க பேய் பிடிச்சி இப்போ எந்த ஆத்மா வந்து ஒரு உயிரெடுக்கிற சக்தி கிடையாது, ஒருத்தனை கொல்ற சக்தி கிடையாது, ஒருத்தனை தொடுற சக்தி கிடையாது, தொடக்கூட முடியாது. அதனால் அதுக்கு உணர மட்டும்தான் முடியுமே தவிர தொட்டு உணர்த்த முடியாது. அது பயம்படுத்த தான் வரும். இப்போ எப்படி நான் நாய்க்கு கதை சொல்லணும், அதை இடத்துக்கு நம்ம போயிட்டு நம்ம அதை சீன்னா அது கோவப்படும், ஆக்ரோஷமாகும், ஸ்மெல்லு வரும், முடி எறிகிற நாற்றம் வரும், ஆக்ரோஷமான நாற்றம் வரும். அந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு இருள் அடித்த மாதிரி இருக்கும். படத்தில் காட்டுறது வந்து சிஜி, அது தனி. ஆனால் ரியலாகவே நான் உணர்ந்ததும் சரி, எங்கிட்ட வர மக்களே எவ்வளோ உணர்ந்து சொல்லுவாங்க, ஐயா வீட்டில் பார்த்தீங்கன்னா டப்பு டிவிட் உடையுது, கட்டில் தூக்குது, துணியெல்லாம் எடுத்து கீழே போடுது, பீரோவை தள்ளி வைக்குது. சிங்கப்பூரில் ஒரு கிளைண்ட் சொல்கிறாங்க, பீரோவை படுத்துட்டு இருக்காங்களா, பீரோ அப்படியே நவருதான். தினங்க அவங்க ரூமில் ஜன்னலே இல்லை, பீரோ நவுந்திருக்கு. 100% இது ப்ராமிஸ். இது பீரோவை உள்ள லோடோட துணியோடு இருக்கிற பீரோவை அப்படியே சாய்க்குது ஒரு பக்கம். அவங்க பூகம்பம் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இதெல்லாம் ரியலாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஆத்மான்றது வந்து இதே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக ஒரு மறைஞ்சி போய் ஒரு ஆத்மா இருக்குன்னா அதனால் எந்த ஒரு பாதிப்பும் வராதுமா. அது உடம்பு தேடி வர்றது பார்த்திங்கன்னா அதோட ஆசைகள் அனுபவிக்கிறதுக்காகவும் அது கிடைக்காத விஷயத்தை கிடைச்சி தேவைக்காக தான் உடம்புல வருமே தவிர இவங்கள எதுவும் பண்ணாது. அது இருக்கிறவங்களுக்கு அந்த பிஹேவியர் சேஞ்ச் ஆகிறதால அவங்களால அதை பொறுத்துக்க முடியல. என் பையன் அப்படி கிடையாது, ஏன்னா அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கட் ஆகிடும் இல்லையா. அதனால் அதை அவங்க கிளியர் பண்ணிவிட்டு சரியாயிடணும்னு பார்க்குறாங்க ஒன்று. அதே மாதிரி சில வீட்டில் இப்போ மூடி வச்ச வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யார் உடம்புலையும் ஏறாது. சில இப்போ எக்ஸாம்பிள் வச்சிங்களேன், இப்போ ஈஸியாரில் ஒரு வீடு இருக்குது, ஒரு வருஷம் மூடி வச்சிட்டாங்க. அந்த வீட்டில் இப்போ சடனாக ஃபாரின்லேருந்து வராங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இருளோன்னு இருக்கிற வீட்டில் ஒரு ஆத்மா வந்து உள்ளே இருக்குது அப்படின்னும் போது இவங்களா உள்ளே போய் திருப்பி குடும்பம் நடத்த போனாங்கன்னா 100% இல்லை, ஒரு நாள் கூட அவங்களுக்கு வாழ விடாது. ஒரு நாள் கூட வாழ விடாது. நான் அடித்து சொல்லுவேன், பந்தயம் கட்டி சொல்லுவேன். ஒரு நாள் அங்கே சமைக்க விடாது, தாளிக்க விடாது. ரசம் தாளிப்பாங்க தெரியுங்களா, தாளிக்கிற அதெல்லாம் அவன் தாளிக்க முடியாது. நிறைய இருக்குமா. ஏதோ சில பேர் கதை விட்றானுங்க ஆத்மா பேயின்னு, தாளிக்க கூட முடியாது வீட்டில். புரியுதுங்களா. மஞ்சத்தூள் உள்ளே எடுத்துகிட்டு வந்தாலே வேறு மாதிரி வேலை காமிச்சு விட்ருவோம். நிறைய இருக்குது அந்த மாதிரி பொருள். ஸோ நம்ம அந்த வீட்டில் போய் நீங்கள் குடும்பம் நடத்த ஸ்டார்ட் பண்ணாலே உருட்டி பரட்டி எடுத்துரும். ஒரு 2-3 நாளில் உங்களை ஒரு வழி பண்ணி விட்டுரும். தூங்க விடாது, மிரட்ட விடாது, வாமிட்டு, ஜுரம், ஒரு மாதிரி பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், பயத்திலே வீடு படுவீங்க. அப்போ திருப்பி அதாங்க அதோட இடம், அதோட கில்லானா அதோட எல்லை. அதை ஒன்று டிஸ்டர்ப் பண்ணல, நம்ம தான் அதை டிஸ்டர்ப் பண்ணுறோம். அதனால தான் சொல்கிறது, எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் சரி, கம்பெனியாக இருந்தாலும் சரி, பூட்டின வீடாக இருந்தாலும் சரி, அதிகபட்சம் 2 நாளுக்கு மேலே 48 ஹவர்ஸுக்கு மேலே வீடு இருட்டாக வைக்கக்கூடாது. 48 மணி நேரத்துக்கு மேலே வீடு இருட்டாக இருக்கக்கூடாது. லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். வீடாக இருட்டாக இருந்தால் சில ஆத்மாக்கள் அந்த இடத்துல உளவாடி இருந்ததுன்னா, சுற்றிக்கிட்டு இருந்ததுன்னா கம்பல்சரி வீட்டுள்ள வரும். அதான் நம்ம ஏற்கனவே பெரியவங்களா சொல்லியிருப்பாங்க, நைட்ல தூங்க போகும்போது கூட வந்து அந்த குண்டு பல்ப் சின்ன பல்பாவது போட்டு வீடு இருட்டாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. முடி தலைவரிச்சு போட்டு உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தீட்டு துணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில ஆத்மாங்களுக்கு அந்த நீச்ச ஸ்மெல்லாம் அதிகமாக
பிடிக்கும், அதனாலே நம்ம தேடி வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருக்கணும். இது நல்லது கெட்டதுன்னு கிடையாது. ஆத்மாவால் ஒரு குச்சியை கூட நவுத்த முடியாது. சாதாரண ஒரு குச்சியை கூட நவுத்த முடியாது. பயம்படுத்தும், மிரட்டும். அந்த பயத்தில் நம்ம ஆளுங்க பயந்துடுறது, உயிரே விட்டுறது, படுத்து என்னென்னா உருட்டி பரட்டி எடுத்துரும். ஏன்னா அதுக்கு அடிக்கிற சக்தி கிடையாது. அந்த பயத்துலேயும் பார்த்தீங்கன்னா வாமிட்டு, லூஸ் மோஷனு, கீழே மேலே வருது, கை கால் விழுந்து போகிறது, எந்திரிக்க முடியாமல் ஆயிடுறது, பேச்சு வராமல் போயிடுறது. இப்படி குச்சி மாரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கோல தர்காவில் போய் பாருங்கள், எல்லாமே சுருண்டச்சு பத்துட்டு இருப்பாங்க, சங்கிலி போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. யாருமே நடிக்கிறது இல்லைம்மா, எல்லாருக்கும் வலின்னு ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? அந்தந்த இடத்துல அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த அனுபவிச்சா தான் அதோட வலி தெரியும். நம்ம ஆளுங்க மீடியா பார்த்து சொல்லலாம் இதெல்லாம் பேய், இந்த 2024 வேர்ல்டில் பேயின்னு ஒன்று கிடையாதுன்னு. முட்டை விடுறதுக்கு தான் வலி தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது பாதிக்கிறவனுக்கு தான் அதோட வலி தெரியும். அவன் நடிக்கிறதுக்கு பாய் காசு கொடுத்தாரா இல்லை அவன் நடிக்கிறானா? எந்த பாய் போய் நான் மந்திரிக்கிறேன் இப்போ வான்னு எந்த தர்காவில் கூப்பிட்டாங்க, எந்த கோவிலில் கூப்பிட்றாங்க, எந்த பாஸ்டர் கூப்பிட்றாரு நான் பேய் விட்றவான்னு? பாதிக்கப்பட்ட மக்கள் தான் வராங்க. வர்றதில் வந்து எல்லாமே ஆத்மா பலம் கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் மென்டல் மூளை வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு கூட, சில பாதிப்பு இருக்கிறவங்க கூட வருவாங்க. எனக்கு ஏதோ இருட்டாக தெரியுது, எது தெரியுது. நம்ம அதில் வர்றது எதுன்னு கரெக்டாக நம்ம எடுக்கணும். சும்மா கிடையாது, வர்றது எல்லாமே ஆத்மாவானா அப்படி கிடையாது. சிலது ஆத்மா பிடிச்சது, சில பேர் வந்து பித்து பிடிச்சது இருக்கும். இல்லாத விஷயம் ஒன்று இருக்கிற மாதிரி, தெரியாத விஷயம் தெரிகிற மாதிரி, அங்கே நிழல் தெரியுதுன்னுவான். ஆனால் அங்கே பார்த்தா எதுவுமே இருக்காது. அவன் உடம்புல அந்த மாதிரி சிம்டம்ஸே இல்லை. அவனுக்கு ஒரு பாயிண்ட்டு சில விஷயத்தில் நரம்பு பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி பாதிப்பான ப்ராப்ளமும் இருக்குது. கண்டிப்பாக சார். அதாவது உங்களோட இந்த கெரியரில் நிறைய பேரை வந்து நிறைய பேரை வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு ஆவி பிடிச்சி இப்போ அவங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அப்படின்ட்டு உங்ககிட்ட இட்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் அவங்கள வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டுட்டு வந்திருப்பீங்க இல்லையா? ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஞாபகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களனா அவங்க என்னத்தால் பாதிக்கப்பட்டாங்க, நீங்கள் எப்படி வெளியே கொண்டுட்டு வந்தீங்கன்னு நம்மளோட நேயர்களுக்காக சொல்ல முடியுமா? ஐயோ அப்பா, நீங்கள் எல்லாம் கேட்டீங்க. ஆக்சுவலி ஏகப்பட்ட ஸ்டோரி இருக்குமா, ஏகப்பட்ட ஸ்டோரி இருக்குது. இப்போ ரீசெண்டானு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு கேஸ் பார்த்துட்டே இருக்கேன். ஏன் இவ்வளோ இப்போது ரீசெண்டாக ஒரு கேஸ் பார்த்தேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு செய்வினை கேஸு. அது நீங்கள் கேட்டதால் சொல்கிறேன், அது சொல்லக்கூடாது. ஏன்னா நான் சில கேஸ் சொல்ல மாட்டேன். ஏன்னா வரவங்க எல்லாமே வந்து அல்லாவை நம்பி வராங்க, இந்த மாலிக் பாய் நம்பி வராங்க, விட்ட போனால் சரியாகாதானே. ஸோ அவங்களோட பர்சனல் சொல்லக்கூடாது, இதெல்லாம் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு அம்மா வந்தாங்க, சாதாரண ஒரு செய்வினையை தாண்டிட்டாங்க. என்ன பண்ணாங்க, செய்வினையை தாண்டிட்டாங்க. லெஃப்ட் காலில் தாண்டியிருக்காங்க. அது தாண்டின மறு நிமிஷமே அவங்க அதை பார்த்துட்டாங்க, நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னு. அவங்க அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. அவங்க என்னென்னு பெருசாக எடுத்துக்கல. சரி ஏதோ கழிச்சிருக்காங்க, போட்டாங்க, நம்ம சரியான காலெலாம் கழுவிட்டு போய் படுத்துட்டாங்க. கரெக்டாக ஒரு 3 மாதம் ஆச்சு. ஃபஸ்ட்டு அந்த கால் அரிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கேட்டுங்க, அரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்க சொரிய ஆரம்பிச்சிருக்காங்க. லைட்டாக சொரியும் போது அழுத்தி சொரிஞ்சிருக்காங்க, பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. நோண்டி டாக்டர்கிட்ட போய் அதை கிளியர் பண்ணி ஆணிக்கான்னு சொல்லி கிளியர் பண்ணி பாதத்தில் இருக்கிற ஓட்டை மேலே வந்துருச்சு. பாதத்தில் இருக்கிற ஓட்டை மேலே வந்துருச்சு. மேலே இருக்கிற தோல் தெரியுது, மேலே ஹோல்ஸ் போட்டால் கீழே தெரியும். அந்த அளவுக்கு அவங்க கால் ஆயிடுச்சு. இங்கே வந்து அந்த காலை கவரில் மாட்டி எடுத்துருந்தாங்க. கவர் மாட்டி ஆஃபீஸ்குள்ளே வந்தாங்க. வந்து என்னம்மாச்சுன்னு உடம்பெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்காங்க. இடுப்புக்கு கீழே எதுவுமே அவங்களுக்கு செயல்படலை. அந்த செய்வினை மெரிச்சதுனால இடுப்புக்கு கீழே எதுவுமே செயல்படல. இத்தனைக்கும் அந்த அம்மாவுக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 35-40 தான் இருக்கும். உணர்ச்சியும் இல்லை, ஃபிசிக்கலாகவும் உணர்ச்சி இல்லை, காலை பூச்சி கீழாலும் உணர்ச்சி இல்லை. ஆனால் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டாங்க. பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அந்த டெஸ்ட் வந்து நரம்பு டெஸ்ட் எல்லாமே எடுத்து பார்த்தாங்க. எல்லாமே கிளியராக இருக்குது. அப்புறம் தான் அவங்க சார் இல்லைம்மா நீங்கள் ஏதோ தாண்டி இருக்கீங்க, நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கன்னு. அப்புறம் அவங்க வீட்டுக்கார சொன்னாங்க, ஆமாப்பா இந்த மாதிரி நடந்தது, 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னாங்க. கரெக்டாக இது நடந்தது, நீங்கள் சொன்னது உண்மைதாமே நடந்தது அப்படின்னு. அப்புறம் அதை இப்போ நான் மீட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அதை ஒரு 20% ஒரு 30% நான் கிளியர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தான் இன்னும் கிளியராக இருக்குது. அது இன்னும் கிளியர் ஆகுது. எனக்கே ஒன்று 2-3 மாதம் தேவைப்படும். ஏன்னா இந்த மாதிரி வந்து முத்தி போன விஷயத்தை வந்து இந்த மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவங்கள ஒரே சிட்டிங்கில் சரி பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு 21 நாள் ஒரு கழிப்பு எடுக்கணும், திருப்பி ஒரு 21 நாள் ஒரு கழிப்பு, அப்புறம் 31 நாள் ஒரு கழிப்பு, ஒரு பூஜைன்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை பண்ணோன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் அடித்தோன்னா 100% அவங்களுக்கு கிளியர் பண்ணலாம். எவ்வளோ பெரிய ஆத்மாவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மாந்திரிகமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செய்வினை இருந்தாலும் சரி, அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு அல்லா தஆலா வச்சுருக்கான் ஆப்ஷன். அந்த வழியும் இருக்குது, அதுக்கு வேலைப்பாடும் இருக்குது. அதுக்கு தகுந்த பரிகாரம் செஞ்சால் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் கிளியர் பண்ணலாம். அந்த அம்மா கவர் மாட்டிட்டு வந்தவங்க இன்றைக்கி லைட்டாக சாக்ஸ் மாட்டிட்டு வர அளவுக்கு வச்சுருக்கேன். நல்லா இன்னும் அது வந்து இப்போ ரீசெண்டாக போன வாரத்துக்கு முதல் நடந்தது. இது இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. சாதாரண ஒரு செய்வினை தானே தாண்டினவங்க தான் அவங்க.
அது அவங்களோட கால் ஹோல்ஸ் ஒரு கால் நினச்சி பாருங்கள் 6 மாதம் எப்படி இருந்திருக்கோன்னு. பெரிய கஷ்டம் தான். அதுவும் அவங்க கொஞ்சம் வெயிட்டாக இருப்பாங்க ஆள், அவங்களால முடியல, அவங்க வாழ்க்கையே வெறுத்துட்டாங்க. ஏன்னா அடிபட்டு வர்றது வேற, ஒரு தாண்டினதால ஒரு வேணை. அதனால தான் சொல்கிறது, கீழே பார்த்து நடக்கணும். எது ஒன்றாலும் இருக்கும், எது ஒன்றாலும் போட்டிருப்பாங்க. நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், இந்த 3 முச்சந்தி 4 முச்சந்தி, இந்த 3 முக்கு 4 முக்கிலலாம் வந்து நேரம் கட்ட நேரம் போகும்போது பீரியட் டைம்லேயும் சரி, குழந்தை பிறந்த பச்சை உடம்பும் சரி, இல்லை ஏஜ் அட்டன் பண்ண புதுசாக இருக்கிற பொண்ணுங்களும் சரி, முடிஞ்ச அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போயிடுங்க. டைமில் போகாதீங்க, டைமில் வராதிங்க, தெளிவாக சொல்லுவேன் நான். கண்டிப்பா. இந்த மாதிரி என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க மக்களுக்காக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சார்? நான் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனாக சொல்ல போனால், நான் முதல்ல சேர்த்து வைக்கிறதுல எனக்கு ஒரு டைட்டிலே இருக்குது, பிரிஞ்சவங்களை சேர்த்து வைக்கும் அதிசய மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. சீரியஸாகவே. ஏன்னா அந்தந்த உறவு கூட இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா ஒரு தடவை தான் பிறந்திருக்கோம், ஒரு தடவை இந்த உலகத்தில் வாழ போகிறோம், திருப்பி பிறக்க போகிறதுமா இல்லைன்னு நல்லா அறிவான். புரியுதுங்களா? நான் கணிப்பேன், எனக்கு கணிக்க தெரியும். நார்மலாக இருக்கிற பீப்புளுங்க என்ன பிறக்க போகிறோம், என்ன ஆக போகிறோம், எதை நோக்கி நம்ம வாழ்க்கை ஓடிட்டுருக்கு, எத்தனை வருஷம் இருப்போனே தெரியாது. அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கும்போது இந்த பொச்சரிப்பு, பொல்லாப்பு, பொறாமை, சண்டை, சாடி எதுக்கு? வாழ்கிற நாள் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்து 4 பேர் கெடுக்காமல் நீ இருக்கிறத கொடுக்க வேணாம், அவங்ககிட்ட வந்து பிடுங்காமல் இருந்தாலே போதும். நீ கொடுக்கவே தேவையில்லை, அவங்ககிட்ட பிடுங்காமல் இரு, அதுவே நீ மற்றவனுக்கு செய்கிற நல்லது இல்லையா? அந்த மாதிரி இருக்காத சேர்த்து வைக்கணும். அந்தந்த உறவு கூட இப்போ ஒரு கணவன் மனைவி சேர்ந்துருந்தா 100% சேர்த்து வச்சுருவேன். லவர்ஸு சேர்ந்துருந்தாலும் சேர்த்து வச்சுருவேன். அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அம்மா பசங்க, பேரண்ட்ஸுங்க, இந்த மாதிரி குழந்தைங்களை சொல்லி பிரிஞ்சு இருக்காங்க. யார் பிரிஞ்சிருக்காங்களோ, போய் என் மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க, விட்டு போய் 6 மாதம் ஆகுது, அவள் லண்டனில் இருக்கா, நான் சென்னையில் இருக்கேன், என்னால் ரீச் பண்ண முடியல, எனக்கு மனைவி வரணுன்னா அவங்க 2 பேர் பேரை போட்டு பொருத்தம் போட்டு பார்ப்பேன். இது 2 பேருக்கு சேர முடியுமா, சேர்கிற அமைப்பு இருக்கா, நம்ம பண்ண நடக்குமா, 2 பேருக்கு அல்லாஹ் சேர்கிற அமைப்பு கொடுத்துருக்கானா, நான் செஞ்சால் இது நடக்குமா, வரும், சேர்த்து வைக்கலான்னு விதி வந்தால் 100% செஞ்சு கொடுத்துருவேன். அதே மாதிரி 100% முடியும். இல்லை பண்ணு லேட்டாக வரும்னு எனக்கு உத்தரவு வந்தால் கொஞ்சம் லேட்டாக வரும். இல்லை நீ சேர்த்தாலுமே அது சேராது, இது இறைவன் போட்ட முடிச்சு, இதை ஒன்றுமே பண்ண முடியாது, பிரிஞ்சு தானா, இல்லைம்மா விட்டுருன்னு. எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரிம்மா, நான் சேர்த்து வைப்போம்மா, என்னால் முடியும். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 பேருக்குள்ளே ஒரு லவ்வபிள் இருக்கணும், ஒரு பாண்டிங் இருக்கணும். பிரிஞ்ச உறவை சேர்த்து வைக்கிறேன்னா ஒரு கம்யூனிகேஷன் ஆல்ரெடி அவங்க வாழ்ந்துருக்கணும், பேசியிருக்கணும், பழகி இருக்கணும், அவங்களுக்குள்ளே உறவாடி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சேர்த்து வைக்க முடியும். அந்த எந்த எல்லையில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எங்கே அவங்கள போய் தொட வேணாம், எதுவுமே கொடுக்க வேணாம். அவங்க வீட்டில் போய் இப்போ லண்டனில் இருக்கவங்க நான் இங்கே இருக்கிறேன் வர வைக்கிறேன், எதை கொடுக்க முடியும், எதுவுமே பண்ண முடியாது. அவங்களோட ஃபோட்டோ, துணி, பேர், துணியில் கூட பரவாயில்ல, ஃபோட்டோ, பேர் கரெக்டான டீட்டெயில் கொடுத்தா போதும், வர வச்சிடலாம். ஸோ பிரிஞ்சவங்கள சேர்த்து வைப்பேன். அப்புறம் ப்ராப்பர்ட்டி கேசஸ் இருக்கும், இந்த இடம் விற்காத ரொம்ப நாளாக நிற்கிற இடம், அது விற்கிற மாதிரி முடிச்சு கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் அதிகமாகும், கல்யாணம் ஆகாமல் இருக்கும், கல்யாண தடை இருக்கும், கல்யாண தடை நீங்கள் கல்யாணம் ஆகிற மாதிரி பண்ணி கொடுப்பேன். சில பேர் பார்த்திங்கன்னா ஃபாரின் ஆசைப்படுவாங்க, எல்லாமே இருக்கும், கேஷ் கூட இருக்கும் கட்டுறதுக்கு, ஆனால் அவங்களுக்கு விசா வராது. ஏன்னா அவங்களுக்கு வெளிநாட்டு போகிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பு அவங்களுக்கு கம்மியாக இருக்கும், அதுக்கு ஒரு தடை இருக்கும். அதை நீக்கி அவங்களுக்கு வேணால் ஒரு நாட்டை விட்டு ஒரு கடல் தாண்டி 2 கடல் 3 கடல் தாண்டி போய், நம்ம நாட்டு கடல் தாண்டி போய் இன்னொரு நாட்டில் காலை வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த அமைப்பு கொடுப்பனை இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அது இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் பண்ண முடியும். புரியுதுங்களா? நான் ஒரு மனிதனுக்கு அனைத்தும் நல்ல விஷயத்துக்கு நான் பண்ணி தருவேம்மா. என்ன விஷயத்துக்கு? நல்ல விஷயத்துக்கு மட்டும் பண்ணுவேன். கெட்ட விஷயத்துக்கு, ஒருத்தனை கெடுக்கணும், ஒருத்தனை படுக்க போடணும், அவனை அழிச்சிடணும், அவன் இல்லாத பட்டம் வைக்கணும்னா இந்த மாலிக் பாய் தேடி வரக்கூடாது. மனைவி போயிட்டா, என் பையன் வரணும், என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், பிஸ்னஸ் முன்னேற்றம் இல்லை, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகலை, இந்த மாதிரி எந்த ஒரு மனுஷன் நல்ல விஷயத்துக்கும் அனைத்தும் ஒரு மனிதனுக்கு தேவைப்பட்ட நல்ல விஷயத்தும் என்னால் பண்ண முடியும், கெட்டது தவிர. மெயினாக டைவர்ஸ் கேசஸ் போயிட்டுருக்கு, கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன், ரொம்ப நாளாக இழுத்துட்ருக்குன்னா அதையும் சீக்கிரம் உங்களுக்கு சாதகமாக சீக்கிரம் முடிகிற மாதிரியும் பண்ண முடியும். பட் எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நம்மளுங்கிட்ட பொறுமை கிடையாது. பீஸா டெலிவரி ஜொமேட்டோவில் போடுற மாதிரி இன்றைக்கி ஆர்டர் போட்டால் 1/2 hourல வீட்டுக்கு வந்துடணும். அந்த மாதிரி நீங்கள் பாய் செஞ்சோன்னா ஒய்ஃப் வந்துடணும். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்குது, ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் கொடுத்தாங்கன்னா தேடி வர விஷயம் 100க்கு 100% நடத்தி கொடுக்க முடியும். ஆனால் வரவங்கிட்ட நல்ல உள்ளத்தோடு வரணும், நல்ல விஷயத்துக்கு தேடி வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். கண்டிப்பாக சார். அதாவது இன்னைக்கான நேர்காணலில் எங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஆவிகளை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சி மூலயமா அவங்க எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட மாந்திரிகம் ரீதியாகவுமே எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, அதை வந்து நம்மளோட அடுத்த நிகழ்ச்சியில் வந்து பார்க்கலாம். இந்த நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றிப்பா.